வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் யூஜி டிஆர்பி ஃபிசிக்ஸ். இந்த வீடியோவில் யூனிட் 1 மெக்கானிக்ஸில் இம்பேக்ட்னா என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் லாஸ் ஆஃப் இம்பேக்டை பார்க்கலாம். ஆல்ரெடி நியூட்டன்ஸ் லா, இம்பல்சிவ் ஃபோர்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ இம்பேக்ட்டுக்கு போகலாம். இம்பேக்ட்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒன்றோட ஒன்று மோதுது. அப்படி மோது ரொம்ப ஷார்ட் பீரியடில் மோதுது. அங்கே ஒரு லார்ஜ் இம்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒரு பெரிய விசை என்ன ஆகுதுனாங்க செயல்படுது. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா இம்பேக்ட்னு சொல்கிறாங்க. இதில் 2 டைப்ஸ் ஆஃப் இம்பேக்ட் இருக்குது. ஒன்று சென்ட்ரல் இம்பேக்ட், இன்னொன்று ஆப்ளிக் இம்பேக்ட். ஸோ நம்ம இந்த டைப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி லைன் ஆஃப் இம்பேக்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலி லைன் ஆஃப் இம்பேக்ட்னா என்னன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ரெண்டு ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் மாஸ், ஸோ இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ்னா அதோட லைன், இதுதான் அதோட லைன் ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த லைன் பாஸ் ஆகுது இல்லையா அந்த சென்டர் ஆஃப் மாஸ்க்கு, அதுதான் என்னன்னா லைன் ஆஃப் இம்பேக்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் இம்பேக்ட்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ரெண்டு கொலைடிங் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒன்னோட ஒன்று மோதுது இல்லை, அப்படி மோதும் அதோட மோஷனோட டைரக்ஷன் பார்த்தோன்னா எதுக்கு அலாங்கா இருக்குன்னா லைன் ஆஃப் இம்பேக்டுக்கு அலாங்கா இருக்கு. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா, ரெண்டு பில்லியர்ட்ஸ் பால் இருக்குல்ல, அது ஒன்னோட ஒன்று மோதும் அது சென்ட்ரல் இம்பேக்டாக தான் இருக்கும். இதே ஆப்ளிக் இம்பேக்ட்னு பார்க்கும்போது அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது மோதும் அதோட டைரக்ஷன் ஆஃப் மோஷன் எப்படி இருக்குன்னா சம் ஆங்கிள் கிரியேட் ஆயிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஒரு கர்வ் பால் இருக்கு, அது ஒரு பேட் மேலே படும்போது அங்கே என்ன ஆகுது, ஆங்கிள் ஒரு கிரியேட் ஆகுது. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ளிக் இம்பேக்ட்னு சொல்கிறாங்க. அதாவது சென்ட்ரல் இம்பேக்ட்னா லைன் ஆஃப் இம்பேக்ட் இருக்கு இல்லையா, அது அந்த சென்டர் ஆஃப் மாஸுக்கு பாஸ் ஆகுது. இதே ஆப்ளிக் இம்பேக்ட்னா அந்த லைன் ஆஃப் இம்பேக்ட் அந்த சென்டர் ஆஃப் மாஸ்ல பாஸ் ஆகாது. அவ்வளோதான். அடுத்தது லாஸ் ஆஃப் இம்பேக்ட் பார்க்கலாம். ரெண்டு பாடிஸ் ஒன்னோட ஒன்று மோதும் நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் லாஸ் நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். ஒன்று லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், அதாவது இம்பேக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் இம்பேக்ட் ஆனதுக்கு அப்புறமும் அதோட டோட்டல் மூமெண்டம் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். அதுதான் கொடுத்துருக்கு. m1 u1 plus m2 u2 is equal to m1 v1 plus m2 v2. m மாஸ், u1 u2 கொடுத்துருக்கு இல்லையா, அது இனிஷியல் வெலாசிட்டி, v1 v2 இருக்கு இல்லையா, அது ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் இம்பேக்டும் டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் இம்பேக்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். அடுத்தது லா ஆஃப் ரெஸ்டிடியூஷன். ஸோ லா ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இந்த ஃபார்முலா படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்னென்னா E is equal to minus V1 minus V2 by U1 minus U2. இங்கே V1 V2 இருக்கு இல்லையா, இது ஃபைனல் வெலாசிட்டி. இம்பேக்ட் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது தான் ஃபைனல் வெலாசிட்டி. இது இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ இந்த ஃபைனல் வெலாசிட்டிக்கும் இனிஷியல் வெலாசிட்டிக்கும் நம்ம ரேஷியோ எடுக்கிறோம். ஸோ நெகட்டிவ்ல வருது. அதுதான் என்னென்னா லா ஆஃப் ரெஸ்டிடியூஷன். இந்த ஈயோட வேல்யூ சப்போஸ் இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் ஈயோட வேல்யூ 1 கிடைச்சதுன்னா அது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்காக இருக்கும். இல்லை இ இஸ் ஈக்குவல் டு இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இ இஸ் ஈக்குவல் டு 0 கிடைச்சதுன்னா அது பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்காக இருக்கும். ஸோ இதுதான் லாஸ் ஆஃப் இம்பேக்ட்.